மார்னிங் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு பூசணிக்காய் சப்பாத்தி கூட மஞ்சள் பாசிப்பருப்பு குழம்பு ரெடி பண்ண போறோம். 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோல் விதை எதுவும் எடுக்க வேண்டியதில்ல. 2 நிமிஷம் 1/2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வைக்கலாம். பூசணிக்காவை ஆற வச்சு அதே தண்ணி கூட நம்ம அரைச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். பூசணிக்காவில 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கம்மியா தாங்க தேவைப்படுது, பார்த்து தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது, செம்ம சாஃப்டா இருந்தது. பூசணிக்காய் எப்பவுமே பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் 2-3 பீஸ் மீதி இருக்கும். நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லைன்னா நான் பூசணிக்காய் சூப்பு வைப்பேன், அது இன்னொரு வீடியோல சொல்றேன். அதிகம் ஸ்கூல்ல எந்த பொருள் கொடுத்து விட்டாலும் பேர் எழுதி கொடுத்து விட சொல்லி மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான போட்டோ போட்டு நேம் எழுதின செட் ட்ரெண்டி கார்ட்டுங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க நேம் அண்ட் பிக்சர்ஸ் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கேலண்டர்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணி தராங்க. பேஜோட டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.